வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். ஐயா கல்லா ஒரு பாடி குமாரே சும்மாரு கல்யாணத்துக்கு அதுக்கு மேல கல்யாணம் பாடி செய்யும் இருக்குது. அது கேட்குது, அங்கே இருக்குது. அது बाबा मुझे ना ये उर्को चना ये वक्त चना ये हाँ मारी आता उर्को ने कर ये तुल्ले 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 वो हाँ मारी आता तुको हाँ मायो साथ तुको हाँ मन्मद साथ वो ने तुको இதெல்லாம் நாங்க தான் தூக்க முடியும். அது எங்களை தூக்காது. நாங்க வரி ஒம்ப சேர்த்து தூக்கப்பட்ட பெரும்பாடு வரிதா சேர்த்துறீங்க. ஆமா அதுல பம்பு வம்பு எப்படின்னு கேளு. வரி கேட்டா கொடுத்தா வம்பு இல்ல, வச்சுக்க கொடுக்காத மட்டும் வம்பு தான். அப்படி இல்லை சாமி. ஆமா சாமி திருநாவை ஊரால வந்தா சாமி கணக்கு போவா மூணு அப்படிதான் நினைக்கிறேன். அம்மா வீடு வீடு என்ன எல்லாம் யா ஊர்லயே அப்படிதான். நான் வரி கொடுக்க மாட்டேன். வரி கொடுக்கல காலை நாளை மட்டும் கேட்பேன். சாமி கல்யாணம் ஓரப்பாடி இருக்கு. கல்யாணம் ஓரப்பாடி இருக்குப்பா. சாமி அவன் கையில போகுது. அதுல கடவுளே உன் கைதா என் கைதா உன் கைதா கடவுளே நான் கழுவிடாப்பா குட்டி கைதா உன் கைத மேல காரை ஏற்றி போய் சொல்லு. ஏன் சொட்ட கைதா அதான் உன் கைத போகுது, கல்யாணத்து போகுது. சாமி போய் 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 ஒரு வாட்டி தான் போச்சு. போய் போய்தான் இல்ல அதுல இருக்கு சாமி. அப்புறம் எங்க போகுது? எப்படி இருப்பா ஒம்பனாரி சாமி அந்த திட்ட கூடி பொன்னால தும்மாத எம்னாரி மேல போய் சாமி அந்த எம்னாரி மேல நேரா போய் கணக்காபாடி மேல போய் அதுல இருந்து அங்க ஆவிட்டாளமாடி மேல போய் நோடக்காட்டு புத்தூர் மேல போய் பெரிய மனுஷன் காலை போட்டுருக்கிறேன். காது கோல் அது என் கோல் மேல என் காலை போட்டிருக்கேன். என் கோல் மேல என் காலை போட்டிருக்கேன். நீ எவன ஊமாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்கவே இல்லை. எங்கே போட்டு தோச்சிட்டு போ.
சரி சரி ஆத்மா சொல்லு என்ன சந்தேகம் இருக்கிறேன் ஏன் வச்சுக்க உன பார்த்து சந்தேகமா தெரியுது ஒரு வாட்டி ராஜபாதத்தில் பேசுற ஒரு வாட்டி குரபாதத்தில் பேசுற நீ உண்மையான குறவனா இல்ல போலி குறவனா சண்டாளாகிய துரியோதனன் இருக்கிறாரே பெரியப்பார் பிள்ளை இல்லை எனவே சூது மண்டையாடி நாடு நகரத்தை எல்லாம் பறித்து 12 வருஷம் வனம் யாரும் அறியாத அஞ்சாத மாசம் ஒரு வருஷம் 13 கழித்து வந்தார் ஆமா உங்களுக்குள்ள பாதுகாப்பு கட்டளையிட்டார் துரியோதனன் கட்டளைப்படி 12 வருஷம் பிரிந்தால் அஞ்சாத மாசம் ஆரம்பம் அஞ்சாத மாசத்திலே சரிதான் பாண்டவர்களை சூரத்தோடு கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டால் திரும்ப 13 வருஷம் ஓட்டுவதாக கட்டளை அந்த கட்டளைக்கு பணிந்து பயந்து பகவானாகிய கண்ணன் கோபால கண்ணன் ஆண்டவர்களே ஆண்டவர்களே ஒரு வருஷம் ஊழியத்தை போக்க வேண்டும் போக வேண்டும் என்றால் பொற்காவியாகிய என்பதையும் பொற்காக வேண்டும் அனுப்பி செங்கலை வாங்கி வந்தார் வாங்கி வந்தால் விதைத்து ஒரு வருஷம் காலம் ஊழியத்தை உயர்த்த பார்க்கலாம் தேவையாகிய என்பதையை அத்தவருக்கு அனுப்பினோம் அனுப்பினார் சந்தான துரியோதனன் சந்தேகப்பட்டு சரியில போட்டா சரிக்கிறான் ஆளை வச்சு சரிக்கிறான் சந்தேகப்பட்டு சிறைச்சாலை அடைத்து வைத்திருக்கிறான் சிறைச்சாலை அடைத்த உடனே ஆமா கோபாலக்கண்ணன் அர்ஜுனா மோசம் போய்விட்டது உன் தேவையாகிய என்பதிலே சிறைச்சாலை அடைத்து விட்டார் நீயோ உன்னுடைய ராஜவத்தை மாற்றி பெற்றெடுத்த குறவன் எப்படி கட்டி கதறுவானோ அதுபோல் சிரமிப்பாங்க அப்படி சொன்ன பிரகாரம் சொல்லு அடையாளம் அடையாளம் எப்படி எப்படி சொல்லு பார்க்கலாம் கையே மொத்தமா மொத்தமா அத்தை சோறு பசங்க பரவாயில்ல கேட்டுங்க அப்ப மொத்தமா இப்படி இருப்பா நெலுத்துல அத்தை சோறு பசங்க இந்த அடையாளத்தை எங்க போய் கண்டுபிடிக்கிறேன் நல்ல உயரமா ஹைட்டா அம்மா பசங்க புள்ளமா அவ்வளவு பசங்க அட்டிச்சா இந்த அடையாளத்தை எங்க போய் கண்டுபிடிக்கிறேன்
சாமி சாமி போடாதங்க வா என் பொண்டாட்டியா காடு சாமி வெங்காயத்துல இருக்காங்க வாயா அவன் உன் பொண்டாட்டி இருக்கான் ஞாபகம் இருக்கா வேற எங்கேயாவது அடையாளம் சாமி பாத்துங்க செத்து ரூபாய் சுத்திட்டான். சாமி மரியாதை விட்டாச்சு கையில் இருக்க முடியாது தொட்டு தள்ளினால் மான மாளிகை போன அடித்து நிறுத்தி பூமியை சமப்படுத்தி ஆவண கமதி சொல்லக்கூடிய பொட்டமத்தை உங்க மகாராஜனுக்கு 100 பேர் பண்ணி குட்டு போட்ட மாதிரி ஆமா 100 பேர் அவங்க சரி அண்ணன் தம்பி 100 பேர் அல்லாச்சு கல்யாணம் ஆச்சு 100 பேர் கல்யாணம் ஆச்சியா உங்க மகாராஜா பொண்டாட்டி காலையில இருந்து குளிக்க எங்க வருவாங்க ஏரிக்கு வருவாங்க குளத்துக்கு வருவாங்க பைப்படிக்கு வருவாங்க சரி ஆனா செடியிலே மரவிலே மரவிலே குறவை அதுக்கு நான் புடிச்சு பாக்குறேன் பாதியா அப்படி உட்காந்து பாத்துட்டு உங்க மகாராஜா அந்த வருவாள் பொண்டாட்டி வருவாங்க அது 10 பேசி 8 பேசி கேட்டு பாத்தியா அதை சிங்க புடிச்சு பயிர காலு பெருமரிலே சுத்தி அதுக்கு என்ன 10 பேசி 8 பேசி அதுக்கு என்ன உங்க மகாராஜா பொண்டாட்டி உள்ள வரவனால ஆக விட்டோம் அப்படியா அப்ப நாங்க வந்து அதான் செய்யறேன் ஒரு குரம் வந்தான் ஒரு குரம் அப்புறம் அவனுக்கு குறவை இருக்காது இன்னொரு குரம் வருவான் ஆனா இருந்தாலும் போட்டுமே சென்னையில் முடித்து அப்படியே போயிட்டு கட்டாம மோசாட்டிக்கிற மாதிரி
என் மனைவி நான் கோடு போட்டா ஓடே போடுறேன். அவர் ஓடும் போது எப்படி இருப்பீங்களா அப்படிதான் நான் இருப்பேன். அதந்து பேசாத கருத்தை கரெக்டா ஒத்துக்க பாரு. மொழி மனா இந்த மொழி இதை வாங்கி போய் காலம் கழிக்க முடியாது. யாரு கையால கொடுக்குறது? யார் கையால கொடுக்குறது? அது எப்படி வேலையா கொடுத்தனுப்பு தெரிவித்த பன்மதி சாமி ஒன்ன கூட நல்லா இருக்காது. இந்த எண்ணத்தோட ஆடு கூட போய் சேர்ந்துடாதா? எங்க போறேன் அந்த நாடு வாங்கினாடு கொத்தல பணம் சாமி வார்த்தையில கைப்பற்றி என்ன சந்தேகம் குடிக்கிறேன் அவன் ஒட்டாம் பாதி நீ பிள்ளை பேர நீ பாட்டு நடுக்கட்டு முத்து நியாயம் ஆடாது. அவ எனக்கு என்ன ஓமனுக்கு அவளுக்கு ஆமா என் போட்டாட்டியா நான் முத்தம் கொடுக்குறேன். ஆமா உன் போட்டாட்டியா கேட்க விட்டமா வர்றான் எந்த கை நானே எடுத்துக்கிட்டா நியாயம் மேல கை அந்த நேரத்துல வந்து கைய பிடிச்ச அடிக்காத சரி அவ்வளவுதான் அடிக்க போறாமா. நீ எவனை பிடிச்சிட்டு போறா நீங்க வண்டி அடிக்கிறா தேவரா புரத்தி என்று சிறைச்சாலையில் சந்தேகப்பட்டுதான் சிறைச்சாலை வச்சார். ஆனா என்ன ரகுமதாம் தெரியாது. அதனால் தானே பாக்கி வந்த சென்னல் இந்த ஓராண்டு ஊழியத்தை ஏதாவது கஷ்டமாமா அண்ணா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் சிறந்தால் போட்ட அப்படின்னா உங்களை சந்தேகப்பட. ஆமா 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 வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒன்று பாக்குறேன் நான் பாக்குறேன். அர்ஜுனா அர்ஜுனா நாகரிகா அர்ஜுனா அப்படி அர்ஜுனா சொல்லி ஏதாவது ஒரு கஷ்டமா மாமா இன்னைக்கு அவரை வேலை விட்டுருப்பேன். அண்ணனாகிய விமஜான சாப்பிட இருக்கு. இன்னும் போராட்டு காலம் கழிப்பது. ஆமா அதனால அப்படி ஒரு பணையை காட்டுது. ஆமா 1200 இருக்கணும். சரி 999 ரூபாய் கருப்பு புள்ளி வெட்ட மாதிரி ஒருத்தர் மட்டும் சேர்ந்து விளையாட்டு
ஆமா. என் நெஞ்சு மஞ்சள் தூக்குற பாரு. நெஞ்சு மஞ்சள்ல ஓட்ட புடிச்சுட்டான். அதுலயா? ஏன்னா அவ்வளவு பராஜ. அவன் பொத்துன்னு குதிச்சு ஓட்டமா ஓடிட்டான். ஆமா. இவனால சரி சுத்தி போய். கஷ்டம் இல்ல. ஆமா. இத ஏப்பா இத கருக்கதை எடுத்து கொடுத்துக்கானே. இது மலைமா. ஆமா. உன்னுடைய லட்சம் வீடு ஆட்டம் இருக்காது. லட்சம் வீடு ஆட்டம் இருக்கும்போது மலை மடுவா. சரி. மடுவும் மலையாகும். அதனால லட்சம் வீடு ஆட்டத்தை நினைத்து ஆமா. உங்க திருக்கையினால் நினைத்தா அடுத்த செகண்ட் குறையுமா? மண்ணு பொண்ணு ஆகும். ஆகட்டும். பகவான் கோபாலன் இருக்கின்றார். கேளுங்க சகோதரர்களே, இதுதான் இன்றிரவு நடத்தப்பட்ட பாஞ்சால பருவம் என்று சொல்லக்கூடிய நாடகம். ஆமா. இதுல ஆடின பேர்களும் பாடின பேர்களும் அருணகிரிநாதனை போல் கண்ணால் பார்த்த பேர்களும் காதால் கேட்ட பேர்களும் இந்த கூட்டம் கலையாமல் குபேர சம்பத்தாக வாழ்க வாழ்க என்று முடித்துக் கொண்டு இப்பொழுது காமந்தங்கனம் நடக்க போகிறது. அதையும் கண்டு அளிக்கும்படி கண்டு நன்றி வணக்கம். ஓராண்டு விதிவாக குறைத்து பட்டாசா மடல ஜாமா வந்தா முடிக்கலாமா? கேளுங்க சகோதரர்களே, 13 வருஷமும் முடித்து லாடனுடைய லாடனால் கொடுக்கப்பட்ட உங்களாயத்தில் தங்கிக் கொண்டு முன்பு முதலாக ஆமா. கஞ்சகத்திற்கு மட்டும்தான் இரண்டாவது அன்னைக்கு மற்றொன்றுக்கு பிறந்த உலகத்தில் சென்றான். அவன் மகன் தூதாக வந்து விட்டான். மூன்றாவது பகவானாகிய கண்ணன் சென்று அந்த பாதம் கேட்க இல்லை என்று மறுத்தான். எப்பா அப்படியானா ஒருவர் உத்தமோடு நடத்தி தோற்கவர் நாட்டை கழித்தவராகட்டும் அப்படி என்று பகவானாகிய கண்ணன் சொல்ல 10 மறுத்தால் தர்மருக்கு பட்டாவும் கூட்டத்தோடு இந்த நாடு முடிவடைந்தது.